இதயம் 3. கார்த்திக் அவளை பின்தொடர்ந்து, ப்ளீஸ் சக்தி, 2 நாளில் ஊரில் இருந்து வந்துடுவா, அதுக்கப்புறம் நம்மளால் இயல்பாக பேச முடியாது, அதனால் இன்னைக்கு என்னை விட்டு போகாதே என்று சொல்ல, ஒரு நிமிடம் நின்று அவனை முறைத்துவிட்டு அவனை பிடித்து கீழே தள்ளிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அன்று மாலை கல்லூரி முடிந்தவுடன் கார்த்திக் சக்தியிடம் பேச முயல, அதை காது கொடுத்து கேட்காமல் நடந்து சென்றாள். ஏன் சக்தி இப்படி நடந்துக்கிற என்று அழுத்தத்துடன் கேட்க, என்னை என்ன பண்ண சொல்ற என்று பதிலுக்கு சக்தி கேட்க கார்த்திக் மௌனமானான். சக்தி, என்னோட குடும்ப நிலையை பற்றி உன்கிட்ட சொன்னேன், ஆனால் நீ புரிஞ்சுக்கவே இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று வருத்தத்துடன் சொன்னான். அதை கேட்டவுடன் சக்திக்கு என்னவோ செய்தது. அவள் அமைதியாக இருப்பதை பார்த்து மீண்டும் தொடர்ந்தான். நீ என்னோட நிலைமையில இருந்தா என்ன செய்வ சொல்லு என்று கேட்க, சக்தி கண்களை மூடி தனது கையால் நெற்றியை தேய்த்து கொண்டாள். ஒன்று காதலர்களாக இருக்க வேண்டும், அல்லது நண்பர்களாக இருக்க வேண்டும். இங்கு என்னவென்றால் காதலர்களாக இருந்து கொண்டு நண்பர்களாக நடிக்க வேண்டும், அதுவும் சாதாரண நண்பர்களாக. என்று நினைத்து ஒரு பெருமூச்சு விட்டு கண்களை திறந்து கார்த்திக்கை பார்த்தாள். அதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டானோ உடனே, தேங்க்ஸ் சக்தி, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்று சக்தி ஏதும் கூறும் முன் சொல்லி சக்தியின் கையில் மென்மையாக முத்தமிட்டான். அதை பார்த்தவுடன் பயங்கரமான ஆளு என்று நினைக்க சக்திக்கு லேசாக சிரிப்பு வந்தது. அந்த சிரிப்பை பார்த்தவுடன், இப்போ எங்கேயாவது போலாமா என்று கார்த்திக் கேட்க, நான் என்னோட வீட்டுக்கு, நீ உன்னோட வீட்டுக்கு என்று சொல்லி சிரித்தாள். ப்ளீஸ், இன்னைக்கு நாம் 2 பேர் மட்டும் எங்கேயாவது போகலாம், அஷ்டலக்ஷ்மி கோயிலுக்கு போலாமா என்று கேட்க, அவள் இருக்கும் மனநிலையில் அவளுக்கும் கோவிலுக்கு போக வேண்டும் என்று தோன்ற சரி என்று தலையாட்டினாள். அடுத்து சில நாட்கள் சாதாரணமாக மிகவும் மெதுவாக சென்றது. ஒரு நாள் காலையில் கல்லூரியில் கார்த்திக் சக்தியின் முன் பைக்கில் வந்து நின்றான். இன்னைக்கு ஈவினிங் வெளியில் போலாம் வரியா என்று கேட்க, சக்தியும் உற்சாகமாக தலையை ஆட்டினாள். மாலை கார்த்திக்கை தேடி சென்றபோது கார்த்திக்கும் சுவாதியும் பைக்கில் செல்வதை பார்த்து அப்படியே நின்றாள். அன்று மாலை முழுவதும் மனம் சஞ்சலித்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலையில் கார்த்திக் சக்தியை தேடி வந்தபோது அங்கு வந்து கொண்டிருந்த ப்ரொஃபஸரிடம் பேசிக்கொண்டு சென்று விட்டாள். 2 முறை அவ்வாறு கார்த்திக்கை தவிர்த்த பிறகு 3ஆம் முறை அவனிடம் மாட்டிக்கொண்டாள். கார்த்திக் சக்தியின் முகத்தை பார்க்க சக்தி தன் முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொண்டாள். நேத்தைக்கு சுவாதி என்னோட வீட்டுக்கு வரணும்னு சொன்னா, அதனால தான் அவளை கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் அவளோட வீட்டில் ட்ராப் பண்ணேன் என்று மன்னிப்பு கோரும் வகையில் கூறினான். நீ யாரை பிக்கப் செஞ்சா எனக்கென்ன, யாரை ட்ராப் செஞ்சா எனக்கென்ன என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். பிறகு நண்பர்கள் அனைவரும் வெளியில் சென்றபோது கார்த்திக் சக்தியிடம் மிகவும் அளவாக பேசினான். அது சக்திக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஒரு நாள் எல்லோரும் சினிமாவுக்கு சென்றபோது ஒரே வரிசையில் டிக்கெட் கிடைத்த போதும் சக்தி ஒரு மூலையிலும் கார்த்திக் ஒரு மூலையில் சுவாதியுடன் அமர்ந்தான். இதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி நினைவில் வந்தது. அப்போது விருப்பமில்லாத போது அவன் அருகில் அமர்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இப்பொழுது அவன் அருகில் இருக்க மனம் துடிக்கிறது. இதைத்தான் ஒரு படத்தில் ஆணின் தவிப்பு அடங்கிவிடும், பெண்ணின் தவிப்பு தொடங்கிவிடும் என்று சொன்னார்களா என்று எண்ணி சக்தியின் கண்கள் கலங்கின. படம் பார்க்க மனமில்லாமல் தன் நண்பர்களிடம் தலைவலி, தான் வீட்டுக்கு போவதாக சொல்லி எழுந்து சென்றாள். அதை கேட்ட வெங்கட் அவளுடன் சென்றான். வெளியில் வந்த பிறகு என்னவென்று சக்தியிடம் கேட்க, தலைவலி என்று சக்தி சொல்ல, அதைத்தான் அங்கேயே சொல்லிட்டியே, நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், கொஞ்ச நாளாக ரொம்ப டல்லாக இருக்க, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு என்று அக்கறையுடன் கேட்டான். ஏற்கனவே கலங்கிய கண்களிலிருந்து கண்ணீர் வெளிவந்தது. இதை சற்றும் எதிர்பாராத வெங்கட் பதறிப்போனான். சக்தி, அழுகையை நிறுத்து, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க என்று சொல்லி அதற்கு மேல் எதுவும் கேட்டு சக்தியை தொந்தரவு செய்ய மனமில்லாமல் அவளை அழைத்துச் சென்றான். சக்தியை காணாது வெளியில் வந்த கார்த்திக் சக்தியும் வெங்கட்டும் செல்வதை பார்த்தது சக்திக்கு தெரிய வாய்ப்பில்லை. இவ்வாறு அனைவரும் ஒன்றாக இருக்கையில் சுவாதி கார்த்திக்கிடம் மிகவும் உரிமை எடுத்துக்கொண்டு பழகியதை பார்க்க, சுவாதி வேறு ஒருவனை திருமணம் புரிந்து கொள்வாள் என தெரிந்தும் கூட சக்திக்கு எரிச்சலாக இருந்தது. அதுவுமல்லாமல் கார்த்திக் மற்ற பெண்களிடமும் அதிகமாக பழக அதை சக்தியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் தனிமை கிடைத்த போது கடற்கரை சென்றனர். அங்கு இதை பற்றி கேட்டபோது, ஓ என்ன சக்தி, நமக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது அபூர்வம், இந்த நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம மற்றவங்களை பற்றி பேசணும் என்று சொல்லி சக்தியின் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டான். தன் கையை அவன் கையிலிருந்து எடுத்துக்கொண்டு கடலை வெறித்தாள் சக்தி.
கார்த்திக்கும் சிறிது நேரம் கடலை பார்த்துவிட்டு சக்தியின் முகத்தை பார்த்து, இப்போ எதுக்கு முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு இருக்க? நான் சாதாரணமாக தான் எல்லார் கூடயும் பழகிறேன். உன்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு என் அம்மா என்று சொல்லி கார்த்திக் முடிப்பதற்குள், போதும் நிறுத்து கார்த்திக். நான் இறந்தவங்கள அவமானப்படுத்த விரும்பலை. ஆனால் அதை சொல்லி இருக்கிறவங்கள வதைக்கிறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அதுவும் எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத நான் எதற்காக அவதிப்படணும்? உன் அம்மாவோட உணர்வுகளை மதிக்கிறதுனா நீ எந்த பெண்ணையும் காதலிக்காமல் இருக்கணும். காதலிச்சுட்டு இது மாதிரி முட்டுக்கட்டை போடக்கூடாது. அதுவும் அந்த முட்டுக்கட்டை எனக்கு மட்டும்தான். நீ என்னமோ மாயக்கண்ணை மாதிரி எப்போ பார்த்தாலும் உன்னை சுற்றி பெண்கள் கூட்டம். 4 பேர் நடுவில் என்னை மட்டும் தனிச்சு ஒதுக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்கு என்று கோபமாக ஆரம்பித்து கரகரத்த குரலில் முடித்தாள். அதன் பிறகு அங்கு மௌனம் நிலவியது. ஒருவேளை அதிகமாக பேசிவிட்டோமோ என்று நினைத்தவாறு கார்த்திக்கின் முகத்தை ஏறிடவும், கார்த்திக்கும் அதே நேரம் சக்தியின் முகத்தை பார்க்க இருவர் கண்களும் தங்கள் உணர்வுகளை பறைசாற்றின. நிதானமாக சக்தியின் கைகளை எடுத்து, என் தங்கச்சியோட படிப்பு முடிஞ்சதும் அவ கல்யாணம், அதுக்கப்புறம் நமக்கு எந்த தடையும் இல்லை. அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ப்ளீஸ் என்று கார்த்திக் மறுபடியும் கெஞ்சினான். என்ன நினைத்தாளோ சரி என்று தலையை ஆட்டினாள். அவளை உற்சாகப்படுத்த வேண்டும் போல் தோன்ற, நாம் 2 பேர் மட்டும் எங்கேயாவது போலாமா என்று கார்த்திக் கேட்க நம்பிக்கை இல்லாமல் பார்த்தாள் சக்தி. நிஜமாதான் சக்தி, அதுவும் நாளைக்கே, ஓகேவா என்று சொல்ல சக்தியின் முகத்தில் சிறு புன்னகை பூத்தது. அப்பா, இந்த சிரிப்புக்கு எவ்வளவு கெஞ்ச வேண்டியிருக்கு என்று கார்த்திக் சொல்லி அவள் மூக்கை பிடித்து ஆட்டினான். இங்க மட்டும் என்னவா, ஜனாதிபதியவே சுலபமாக பார்த்து பேச முடியும். ஆனால் ஐயாவோட கால்ஷீட் கிடைக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. அதுவும் ஒரே தெருவில் ஒரே காலேஜில் இருந்துக்கிட்டு என்று சொல்லி அவன் வயிற்றில் லேசாக ஒரு குத்து விட்டாள். வயிற்றை பிடித்து கொண்டு ஐயோ அம்மா என்று கத்தியவாறு சிரிக்க சக்தியின் மனமும் லேசாக அவன் கூட சேர்ந்து சிரித்தாள். நேரமாகுது, வீட்டுக்கு போலாமா என்று சக்தி கேட்க, இரு போலாம் என்று தன் ஒரு கையால் சக்தியின் தோளை சுற்றி அவன் தோளோடு அணைத்தவாறு அமர்ந்து கொண்டு இன்னொரு கையால் சக்தியின் கையை அழுத்தமாக பற்றிக்கொண்டு ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தான் கார்த்திக். சக்திக்கு இப்படியே உலகம் நின்றுவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என தோன்றியது. அதை அவனிடம் சொல்ல அவள் முகத்தை பார்த்து சக்தியின் கையில் ஆசையாக தன் உதடுகளை பதித்தான். அவள் முகம் லேசாக சிவந்தது. கார்த்திக், அங்கப்பார் என்பது போல் தன் விரலை சுட்டிக்காட்ட அங்கு மேற்கில் அஸ்தமித்து கொண்டிருந்த சூரியனின் அழகை ரசித்துவிட்டு, ரொம்ப அழகா இருக்கு என்று சக்தி சொல்ல, ஆமா என்று சக்தியின் முகத்தை பார்த்து சொல்ல அவன் கண்களும் குரலும் வேறு ஏதோ சொல்லின. ஒன்றும் புரியாமல் சக்தி என்னவென்று கேட்க, அங்க ஒரு சூரியன் தன்னோட இளஞ்சிவப்பு கதிர்களை வீசிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க 2 சூரியன்கள் தன்னுடைய இளஞ்சிவப்பை வீசிக்கிட்டு இருக்கு என்று சக்தியின் கன்னங்களை ஆசையாக தொட்டு லேசாக வருடினான். கார்த்திக் தொட்டு வர்ணிக்கவும் சக்தியின் முகத்தின் சிவப்பு அதிகமாயிற்று. இதே மனநிறைவுடன் அடுத்த நாள் மகாபலிபுரம் சென்றனர். அங்குள்ள சிற்பங்களை எல்லாம் ரசித்துவிட்டு இருவரும் கடலை நோக்கி சென்றனர். கடலில் ஒருவர் மேல் ஒருவர் தண்ணீரை வாரியடித்து கொண்டு இனிமையாக பொழுதை கழித்தனர். கார்த்திக் சக்தியிடம் சிறிது நேரம் நீந்த போவதாக சொல்லி கடலில் இறங்கினான். மனதில் மகிழ்ச்சி பொங்க சிரித்தவாறு அவன் நீந்துவதையே பார்த்து கொண்டு நின்ற சக்தி திடீரென்று கார்த்திக் அவள் கண்களில் படாததால் பதறிக்கொண்டு, கார்த்திக் கார்த்திக் என்று கத்தியவாறு கடலுக்குள் சென்றாள். அவள் தோள் வரை தண்ணீர் வந்து மோத தன்னை யாரோ பிடித்து இழுக்கவும் திணறிக்கொண்டு தண்ணீரில் விழுந்தாள். அவளை தூக்கி கொண்டு கரையில் நிறுத்திய கார்த்திக்கை பார்த்ததும், நான் பயந்தே போயிட்டேன் என்று அவனை அணைத்து கொண்டு அவன் மார்பில் சாய்ந்து அழுதாள். எதுக்கு இவ்வளவு பதற என்று ஆதரவாக சக்தியின் முதுகில் தடவியபடி கேட்டான். கண்களில் நீர் தேங்க, உனக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது கார்த்திக் என்று சொல்ல, பைத்தியம் என்று செல்லமாக கடிந்து கொண்டு அவளை இருக்க அணைத்தான் கார்த்திக். அவளை விலக்கி நிறுத்திவிட்டு அவள் மனநிலையை மாற்ற, உனக்கு நீச்சல் தெரியாதா என்று கேட்க, தெரியாது என்பது போல் தலையை ஆட்டினாள். சந்தோஷம், வா நான் உனக்கு கற்றுத்தரேன் என்று சக்தியின் கையை பிடித்து இழுத்துச் செல்ல, ஐயோ வேணாம் விடு, என்ன எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்று சக்தி கெஞ்ச, அவள் சொல்வதற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்பது போல் அவளை இழுத்துச் சென்றான். தண்ணீருக்குள் சென்றவுடன் கார்த்திக் நீச்சல் கற்றுக் கொடுத்ததை விட செய்த சிலுமிஷங்கள் தான் அதிகம். சக்தி உள்ளுக்குள் அதை அனுபவித்து சந்தோஷப்பட்டாலும் வெளியில் கோபித்து கொண்டது போல் அவனை பிடித்து தள்ளிவிட்டு கரையை நோக்கி நடந்தாள். இருவரும் முழுக்க நனைந்திருந்ததால் உலர்த்தி கொள்வதற்காக காலார கரையை ஒட்டி பேசிக்கொண்டு நடந்து சென்றனர்.
இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதை உணர்ந்த சக்தி, இப்படி நாம் 2 பேர் மட்டும் தனியாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கு என்று கூறினாள். மனதிற்குள் ஆதாமும் ஏவாளும் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள், எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவர்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள் என்று எண்ணி சிரித்தாள். கார்த்திக் என்னவென்று கேட்டதற்கு தயங்கி தயங்கி சொன்னாள், ஆமா, அப்படி இருந்தா ரொம்ப நல்லாதான் இருக்கும் என்று குரலில் ஏக்கத்தை கூட்டி சொல்ல, அவன் முகத்தை பார்த்த சக்தி அவன் சொல்வதை புரிந்தவுடன் வெட்கப்பட்டு சி என அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். ஹேய், என்ன எப்போ பார்த்தாலும் என்னை பிடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்க, உன்னை என்ன செய்கிறேன் பாரு என்று சொல்லி எழுந்து தன் மேல் இருக்கும் மண்ணை தட்டிவிட்டான். சக்தி அவனுக்கு ஒழுங்கு காட்டிவிட்டு அங்கிருந்து ஓட, அவளை துரத்தி கொண்டு கார்த்திக் அவள் பின்னால் ஓட, அதற்கு மேல் ஓட முடியாமல் ஒரு மரத்தடியில் நின்று வேக வேகமாக மூச்சு வாங்க, அங்கு வந்து சேர்ந்த கார்த்திக்குக்கும் மூச்சு வாங்கியது. ஒருவரை ஒருவர் பார்த்து ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு சிரித்தனர். கார்த்திக்கின் முகத்தில் சிரிப்பு குறைய அவன் கண்கள் பளபளக்க, அதை பார்த்த சக்தியின் முகத்திலும் சிரிப்பு நின்றுவிட்டது. கார்த்திக் ஒரு அடி அவளை நோக்கி எடுத்து வைக்க, சக்தியின் இதயத் துடிப்பு அதிகரிக்க, பின்னோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க மரத்தின் மேல் படர்ந்தாள். சக்தி கார்த்திக்கின் 2 கைகளுக்கு நடுவில் சிறைப்பட்டிருக்க, சக்தியின் முகத்தை நோக்கி கார்த்திக் குனிய, சக்தி தன் 2 கண்களையும் இறுக்க மூடிக்கொண்டாள். அதை பார்த்த கார்த்திக் சிரிப்புடன் அவள் முகத்தையே ரசித்தவாறு பார்த்து கொண்டு நிற்க, சிறிது நேரம் கழித்தும் ஒன்றும் நிகழாததால் சக்தி கண்களை திறக்க, இருவர் கண்களும் காதல் பாஷை பரிமாறிக்கொண்டன. கார்த்திக் மெதுவாக அவளை நெருங்க, வெட்கத்துடன் அவனை தள்ளிவிட்டு ஓடினாள். இருவர் சிரிப்பும் ஒன்றுடன் ஒன்று கலந்தன. அடுத்து வந்த நாட்கள் தெளிந்த நீரோட்டம் போல இருந்தது. அன்றைய தினம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அன்று கார்த்திக்கின் பிறந்த நாள். அன்றைய நாள் முழுவதும் தன்னுடன் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று சக்தியிடம் முதல் நாளே அவன் உறுதி வாங்கி வைத்திருக்க, அதன்படியே சக்தியும் அவனுடன் இருந்தாள். காலையில் கோவிலுக்கு போய்விட்டு அதன் பின் கார்த்திக்கின் விருப்பத்திற்கு ஏற்ப மதியம் காதல் படம் பார்க்க தியேட்டருக்கு சென்றனர். படம் பார்த்துவிட்டு வெளியே வந்தவர்கள் உடனே வீட்டிற்கு செல்ல மனமில்லாமல் சாந்தோம் பீச்சிற்கு சென்று ஒரு தனிமையான இடத்தில் அமர்ந்தனர். சக்தி எதுவும் பேசாது அமைதியாக இருக்க, என்ன சக்தி, எதுவும் பேச மாட்டேன்ற என்று அவளுடைய மௌனத்தை கலைக்க முயன்றான் கார்த்திக். என்று மௌனம் கலைந்தவள், படத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் கார்த்திக் என்றாள். விடு சக்தி, வெறும் படம், அதை பற்றி என்ன யோசனை என்று அசால்ட்டாக கார்த்திக் கூற, இல்லை கார்த்திக், வெறும் படமாக அதை பார்க்க முடியல, 2 பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்ட விஷயமாத்தான் என்னால் பார்க்க முடியுது என்று சீரியஸாக சொன்னவளை விசித்திரமாக பார்த்தான் கார்த்திக். சிறிது மௌனம் காத்தவள் திடீரென்று, அந்த கதாநாயகி செஞ்சதை நீங்கள் சரின்னு ஒத்துக்கிறீங்களா என்று அவள் கேட்க, கார்த்திக் அவள் சீரியஸாக கேட்கிறாள் என்பதை உணர்ந்தவனாக, அவளால் வேற என்ன செய்ய முடியும் சொல்லு என்று மெதுவாக கேட்டான். காதலிச்சவனோட உயிரை பலி கொடுத்தாதான் அந்த காதலுக்கு உயிர் கொடுக்க முடியும்னு நிற்கிற நிலையில அவளால் வேற என்ன செய்ய முடியும்? காதலிச்சவனுக்காக காதலை பலி கொடுத்துட்டா, அவ்வளவுதான் என்று அவன் நிறுத்தி நிதானமாக கூறியதை கேட்ட சக்தி பதில் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். அவளுடைய அமைதி கார்த்திக்கிற்கு இம்சையாக இருக்க, சக்தி, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், என்னை பற்றி எதுவும் பேசுவேன்னு பார்த்தா நீ வேற யாரையோ பற்றி பேசுறியே என்று அவள் மனநிலையை சகஜமாக்க முயன்றான். அவனை முறைத்தவள், இந்த படம் பார்க்கணும்னு என்னை கூட்டிட்டு வந்தது யாராம் என்று கேட்க, என்ன செய்யறது சக்தி, நான் நடித்த படம் வர இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் போல இருக்கு, அது வரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று சவடாலாய் கூறினான் கார்த்திக். நினப்புதான் கார்த்திக் என்று சக்தி சிரிக்க, ஏன் சக்தி, நான் நடிக்கக்கூடாதா? என்னை பார்த்து எத்தனை பேர் ஹீரோ மாதிரி இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா என்று பெருமையாய் கூறினான். யார் அவ, உங்களை பார்த்து அப்படி சொன்னவ என்று சக்தி வராத கோபத்தை வரவழைத்து கொண்டு கேட்க, ஐயோ சும்மா சொன்னேம்மா, நீ உன்னோட நெற்றிக்கண்ணை திறந்துடாத என்று போலிப்பணிவுடன் தலை வணங்கினான் அவன். அதன்பின் எதையெதையோ பேசியபடி சிரித்தபடி நேரத்தை கடத்தி கொண்டிருந்தனர் இருவரும். திடீரென்று கார்த்திக்கிடம் சக்தி, என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று கேட்டாள். அவளை விசித்திரமாய் பார்த்தவன், உன்னை எனக்கு பிடிக்குமா, யார் சொன்னது என்று கேட்க, அவன் வயிற்றில் செல்லமாக குத்தியபடியே கார்த்திக் என்று சினுங்கினாள் அவள். முகபாவனை மாற குத்திய கைகளை எடுத்து மெல்ல வருடியபடி, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்றான் இப்போது. உடனே சக்தி, ரொம்பண்ணா, எவ்வளவு ரொம்ப என்று கண்கள் அகல மிகுந்த ஆவலுடன் கேட்டாள். ஒரு வினாடி அவன் தாடையை தடவி யோசித்துவிட்டு, இதோ எதிரில் தெரியுதே இந்த கடல் அளவு, மேலே தெரியுதே
அந்த வானமளவு என்று கைகளை விரித்து காதல் பொங்க கூறினான். அதை கேட்டதும் அவள் முகம் பூரிப்பில் மின்னியது. திரும்ப கார்த்திக் அதே கேள்வியை சக்தியிடம் கேட்க, எனக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எவ்வளவுன்னு தெரியணுமா என்று கேட்டு கார்த்திக் முகத்தை பார்த்தாள். கார்த்திக் முகத்தில் தெரிந்த ஆர்வத்தை பார்த்து அவனை தன் பங்குக்கு சீண்ட எண்ணி, இதோ எதிரில் தெரியுதே இந்த கடல் அளவு, மேலே தெரியுதே அந்த வானம் அளவு என்று அவனைப் போலவே கைகளை விரித்து கண்களில் குறும்புடன் கூறினாள். ஹேய், நீயும் நான் பார்த்த அந்த படத்தை பார்த்துட்டியா? சொல்லவே இல்லை என்று குறும்புடன் கேட்டவன் அவள் அதை கேட்டு சிரித்ததும் அவளை பார்த்து, நான் சொன்னதையே நீயும் திருப்பி சொல்றியா? என்னை பார்த்து காப்பி அடிக்காம உனக்கு சொந்தமா சொல்ல தெரியாதா? வேற ஏதாவது சொல்லு என்று அவளை பார்த்து கொஞ்சினான். அவன் கொஞ்சலை மனதிற்குள் ரசித்தபடியே சக்தி, உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்குமோ எனக்கும் அவ்வளவு பிடிக்கும்னு தானே சொன்னேன் என்று சினுங்கி அவன் முகத்தை பார்த்து சிரித்தாள். அதெல்லாம் முடியாது, நீயா வேற ஏதாவது சொல்லு என்று அவன் கூற, இப்பொழுது சக்தி அவள் விரலால் நெற்றிப்பொட்டை தட்டியபடியே யோசிக்க ஆரம்பித்தாள். கண்களை மூடியபடியே அவள் யோசிக்கும் விதத்தை பார்த்த கார்த்திக், சொந்தமா 4 வரி சொல்லுன்னா என்னவோ 4 பக்கத்துக்கு கவிதை சொல்ல போறத போல பில்டப் கொடுக்கிறியே என்று கூறியபடியே அவள் மூக்கை பிடித்து லேசாக ஆட்டினான். அவன் கையை பிடித்த அவள் கண்களை ஒரு தரம் மூடி திறந்தாள். பின் உலகத்து காதல் ரசத்தையெல்லாம் உறுத்தியாக அருந்தியவள் போல் தீவிரமான முகபாவத்துடன் கண்களை மூடிக்கொண்டு, இந்த உலகத்திற்கு நீ ஒரு மனிதன், ஆனால் எனக்கு நீதான் உலகம் என்று ஒவ்வொரு வார்த்தையாக தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டு கண்களை திறந்து அவன் கண்களை நேராக பார்த்தாள். அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் அவள் கண்களில் பொங்கி வழிந்த காதலை பார்த்ததும் கார்த்திக்கின் இதயம் பனி போல் உருகியது. தன் கண்களை மூடியவன் ஆழமாக சுவாசத்தை உள்வாங்கிக் கொண்டு, சக்தி என்று உச்சரித்தபடியே சக்தியின் கைகளை அவன் உதடருகே எடுத்துச் செல்ல, தன்னினைவு அடைந்திருந்த சக்தி அவள் கைகளை வெடுக்கென்று உருவிக்கொண்டாள். அவளது மறுப்பின் காரணம் புரியாது கார்த்திக் அவளை நோக்க, அந்த பார்வை அவளை குறுகுறுக்க வைத்தது. இருளின் ராஜ்யம் அவர்கள் இருவரையும் தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்திருந்ததை கண்டவள் தன்னை சமாளித்தபடியே, நேரமாகுது கார்த்திக், வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லியபடியே எழ முயன்றாள். அவள் முயற்சியை எளிதாக தடுத்தவன் இருக்க அவள் கரங்களை பிடித்துக்கொண்டு, இன்னும் கொஞ்ச நேரம் இரு சக்தி ப்ளீஸ் என்று கார்த்திக் கெஞ்ச, சக்தி மறுப்பாக தலையை அசைத்துவிட்டு மறுபடியும் எழ முயன்றாள். பாதி எழுந்திருந்த நிலையில் இன்னும் அவன் விடாமல் பிடித்திருந்த கரங்களை கொஞ்சம் வேகமாக இழுக்க, அதை எதிர்பார்த்திராத சக்தி அவன் மேல் மோதி அப்படியே அவன் மடியில் விழுந்தாள். கார்த்திக்கின் முகத்தை அவ்வளவு அருகில் பார்த்ததும் சக்தியின் கண்கள் இமைக்க மறந்தன. இருவரின் முகங்களுக்கும் இடையிலிருந்த இடைவெளி குறைந்து கொண்டே வருவது போலிருக்க சக்தியிடம் பதட்டம் சூழ்ந்து கொண்டது. அதற்கு மேல் தாழமாட்டாதவளாய் அவனிடமிருந்து விலகிக் கொண்டாள். அவளது அவஸ்தையை ரசித்தவன் அதற்கு மேல் அவளை சோதிக்காமல் எழுந்து அவளுடன் நடந்தான். அவன் வீட்டை நெருங்கியதும், வீட்டுக்குள்ள வா சக்தி, அம்மா ஏதாவது ஸ்வீட் செய்திருப்பாங்க என்று சொல்லியவன் அவள் மறுக்கவும் இடம் கொடுக்காமல் அவள் கையை பிடித்து இழுத்துச் சென்றான். கேட்டை திறந்து உள்ளே சென்றதும் பைக்குள் கைவிட்டு சாவியை அவன் வெளியே எடுக்க சக்தி குழப்பத்துடன் அவனை பார்த்தாள். அம்மாவும் மித்ராவும் திருச்சி போயிருக்காங்க, வீட்டில் யாரும் இல்லை என்று கண்ணடித்தபடியே சொல்ல, அதை கேட்ட சக்தி அவனை முறைத்து பார்த்தாலும் அவளது கன்னங்கள் லேசாக சிவக்க ஆரம்பித்தன. தன்னை சமாளித்து கொண்டவள், யாரும் இல்லாமல் நான் உள்ள வர முடியாது கார்த்திக் ப்ளீஸ் என்று அவள் கெஞ்சலாக கேட்க, அவன் பதிலுக்கு, சக்தி வெறும் 5 நிமிஷம்தான், இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் சக்தி, அதற்காகவாவது ஒரு சில மணித்துளிகள் உன்னோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சக்தி என்று கெஞ்சலாக கேட்டான். சரி, வெறும் 5 நிமிஷம்தான் என்று கூறியபடியே அவள் உள்ளே நுழைந்து ஹாலில் நின்று கொள்ள, அவன் அறைக்கு சென்று கையில் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த கேக்கோடு திரும்பினான். எதுக்கு இந்த கேக்? காலையில தான் கேக் வெட்டினோமே என்று அவனது செயலுக்கு விளக்கம் கேட்டவளை பார்த்து, இரு, என்ன அவசரம் சொல்றேன் என்று புதிர் வைத்தான் அவன். கார்த்திக் கேக் நடுவில் மெழுகுவர்த்தியை வைத்து சக்தியிடம், மேக் அ விஷ் என்று சொல்லேன் ப்ளீஸ் என்றான். அவனுடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் சக்திக்கு விசித்திரமாக தோன்றினாலும் அவன் கூறியபடி மென்மையாக சிரித்தபடியே மேக் அ விஷ் என்று கண் சிமிட்டி கூறினாள். அவள் கண் சிமிட்டி சிரித்ததை கண் சிமிட்டாமல் பார்த்தவன், இஃப் யோர் கிஸ்ஸஸ் வேர் விஷஸ் ஐ வுட் மேக் 1000 விஷஸ் என்று கூறியபடியே சக்தியின் முகத்தை தன் 2 கைகளிலும் ஏந்தி கொண்டான். அவன் கூறியதை கேட்டதும் சக்தியின் இதயத்தில் 1000 நாணப்பூக்கள் பூத்தன. அவளது இதயத்தில் பூத்த பூக்கள் அவள் கன்னங்களிலும் தங்கள் வண்ணங்களை எதிரொலித்தன.
தன் கைகளை அவள் கன்னங்களில் இருந்த கார்த்திக்கின் கைகள் மேல் வைத்து, முதல்ல கேக் வெட்டுங்க கார்த்திக் என்று சினுங்கினாள். அவனோ மிகுந்த ஏக்கத்துடன், என்னுடைய விஷ் என்று இறங்கிய குரலில் சக்தியின் காதில் கிசுகிசுக்க, கார்த்திக்கின் குரல் செவிகளில் மூலம் சக்திக்குள் புகுந்து அவள் உடல் முழுவதும் சூடான இரத்தத்தை பாயச் செய்தது. அந்த சூடு தாங்காமல் சின்ன குரலில் அவள் முணங்க, கார்த்திக்கின் விரல்கள் சக்தியின் சிவந்த கன்னங்களில் கோலமிட்டன. கார்த்திக்கின் வருடல் அவளை நெளிய வைத்த போதும் அவளது உள்ளுணர்வு விழித்து கொள்ள மெதுவாக கார்த்திக்கின் கைகளை எடுத்துவிட்டாள். அவளது கரங்களின் கட்டளைக்கு அவன் கரங்கள் அடிபணிந்தாலும் அவனது அதரங்கள் அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் மென்மையாக சக்தியின் கன்னங்களில் பதிய, சக்தியின் வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறந்தன. பதிந்த இதழ்களை மீட்டெடுத்து கொண்டு அவளை பார்த்து புன்னகைத்தபடியே கேக்கை வெட்டினான் அவன். வெட்டியதிலிருந்து ஒரு சிறு துண்டை எடுத்து சக்தி கார்த்திக்குக்கு ஊட்ட முயல, கார்த்திக் அந்த கேக் துண்டை வாங்கி கீழே வைத்துவிட்டு, கேக் வேணா சக்தி, ஐ நீட் மை விஷ் டு பி ஃபுல்ஃபில்ட் என்று கூறிவிட்டு அவளை நெருங்கினான். அவன் அவளை நெருங்க நெருங்க விழிகள் படபடக்க சக்தி மெதுவாக பின்னகர்ந்தாள். கார்த்திக் அவளை நோக்கி முன்னேற சக்தி படபடப்புடன் பின்னடைந்தபடியே சென்று சுவரில் சாய்ந்து நின்றாள். கார்த்திக் சிரித்தபடியே அவளை நெருங்க சக்தியின் இதயம் எகிரி வெளிவரும் அளவுக்கு துடித்தது. ஒரு வசீகர புன்னகையுடன் அவளை நெருங்கி தன் இரு கைகளாலும் அவளது தோள்களை அழுத்த பற்றினான் அவன். அவனது கட்டை விரல் அவளது தோளை ஒரு அழுத்தத்துடன் வருட சக்தி மேலும் முகம் சிவந்தாள். செம்மை குடிக்கொண்டிருந்த முகத்தை ரசித்தபடியே அவளது கைகளை தன் கைகளுக்குள் அடக்கி வருடியபடியே, நான் ஒன்று கேட்கவா என்று மென்மையான குரலில் கேட்க சக்திக்கு பேச்சே எழவில்லை. ஒன்றும் புரியாமல் என்ன என்று கண்களால் கேட்க சக்தியின் காதுகளில் ரகசியம் போல், ஒரு கிஸ் பண்ணவா என்று ஆசை பொங்க கேட்டான். அவன் கேட்டதும் சிறிது நேரத்திற்கு முன் செய்தது போல் கன்னத்தில் முத்தமிட கேட்கிறான் என்று நினைத்தவள் தன் கைகளை அவனிடமிருந்து உருவிக்கொண்டு அவள் கன்னங்களை பொத்திக்கொண்டு கண்களையும் மூடிக்கொண்டு தலையை தாழ்த்தி கொண்டாள். சக்தியின் செயலை பார்த்து கார்த்திக் சிரிக்க அவன் சிரிப்பு அந்த அறையில் ரீங்காரமிட்டது. அவனது சிரிப்புச் சத்தம் கேட்டு லேசாக ஒரு கண்ணை திறந்து சக்தி பார்க்க கார்த்திக்கின் சிரிப்பு மேலும் அதிகரித்தது. உண்மையிலேயே உன் கன்னத்தில் முத்தம் கொடுக்கணும்னு நினச்சி தான் உன்னை கேட்டேன், ஆனா இப்போ என்று கூறியபடியே கார்த்திக் தன் ஒரு விரலால் சக்தியின் நாடியை பிடித்து லேசாக உயர்த்தினான். கார்த்திக்கின் பார்வை சக்தியின் இதழ்களில் படிந்திருப்பதைக் கண்டதும் அவனது நோக்கம் உணர்ந்து, அச்சச்சோ என்று சொன்னவள் தன் கைகளால் அவள் வாயை மூடும் முன் அவளை முந்திக்கொண்ட கார்த்திக்கின் இதழ்கள் மென்மையாக சக்தியின் இதழ்களை மூடின. அந்த கணத்தில் இருவரின் உள்ளங்களும் ஒன்றர கலந்தன. இருவருக்கு இடையிலும் இருந்த இடைவெளி குறைய சக்தியின் கரங்கள் எப்போது கார்த்திக்கின் தோள்களின் மேல் படர்ந்தன என்று அவளுக்கு தெரியாது. அவன் தோள்களை பிடித்திருந்த சக்தியின் கரங்களை எடுத்து அவன் முதுகில் படரவிட்டவன் சக்தியின் மெல்லிடையை வளைத்து இறுக்கி அணைத்தான். அவளின் உணர்ச்சி கொந்தளிப்பில் அவள் கண்ணிமைகள் படபடக்க அதை பார்த்த கார்த்திக் தன்னை முழுமையாக பறிகொடுத்தான். தன் முகத்தை பின்னுக்கு இழுத்து அந்த அழகை ரசித்தவன் மறுபடியும் குனிந்து அவளது இரு கண்ணிமைகளிலும் மென்மையாக முத்தமிட்டான். மூடிய இமைகளை திறந்த அவள் அவனிடமிருந்து விலக முயல, கண்மணி, ஒன் மோர் கிஸ் ப்ளீஸ் என்று கார்த்திக் கெஞ்சினான். அந்த கண்மணி என்ற அழைப்பில், ப்ளீஸ் என்ற கெஞ்சலில், குரலில் பொங்கி வழிந்த காதலில் முழுவதும் கரைந்த சக்தி கண்ணிமைகளை சரித்து தன் சம்மதத்தை தெரிவித்தாள். அவன் உள்ளே நுழைந்த போது சொன்ன 5 நிமிடங்களுடன் கூடுதலாக 10 நிமிடங்கள் கரைந்தபோது அங்கிருந்து கிளம்பினாள் சக்தி. அவள் கிளம்புவதற்கு முன் அவளிடம் கார்த்திக், இதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத பிறந்தநாள் பரிசை கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி என்று உள்ளன்புடன் கூற, என்ன பரிசு என்று புரியாமல் கேட்டாள் சக்தி. நீதான் அந்த பரிசு என்று அவன் தெளிவாக கூற, அந்த குரலில் இருந்த காதல், நேர்மை, கரிசனம் அவளை முழுவதுமாக ஆட்கொள்ள சக்தி புன்னகைத்தாள். அன்றும் அதன்பின் வந்த நாட்களும் அவனுடைய காதலில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டாள் சக்தி. இந்த ஆடியோ நாவல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.